ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ் ஒர்க் ஷாப். நான் சிவா. எப்பயுமே எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே ஏதாவது ரெண்டு விஷயம் பண்ணுவோம். ஒன்று ஜிம்முக்கு போகிறது, இல்லை வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னா யூடியூப்ல இருந்தோ இல்லை கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்தோ ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம். இன்னைக்கும் என் ஜூனியர்ஸ் கிட்ட தான் சொல்றேன், உங்க உடம்ப ரெடி பண்ணுங்க, எல்லா வழியும் போயிடும். அந்த மாதிரி ஆப்ஸில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாவது ஃபேஸ்புக்லேருந்தோ ட்விட்டர்லேருந்தோ நோட்டிஃபிகேஷன் வந்து வச்சுக்கோங்களேன், அதில் போய் மணிக்கணக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிடுறோம். நம்மளோட மைண்ட் செட் மாறிடுறதுனால நம்மளால ஒர்க் அவுட் எஃபிஷியன்ட்டாகவே பண்ண முடியறது இல்லை. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒர்க் அவுட்டை மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு டிவைஸ் எப்படி செய்யுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வேற எதுவும் இல்லை, இதுதான் அந்த டிவைஸ். இந்த டிவைஸ்ல நமக்கு என்னென்ன ஒர்க் அவுட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம்னா போதும், அதுவே ஒன்று ஒன்றா கேரி அவுட் பண்ணிட்டு வரும். நம்ம எல்லா எக்ஸசைஸையும் ஒழுங்காக முடிச்சிடலாம். இது எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுக்கும். ஆல், பர்சனலைஸ், நன் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் எப்பயுமே நம்பர் 1ஆவே இருங்க. ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதை பார்க்கலாம், நீங்கள் கூடவே இணைஞ்சிருக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யாருக்கா ஷேர் பண்ணணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை ஷேரும் பண்ணி விட்டுருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இல்லை ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது ஒரு மைண்ட் மேப் வழியாக பார்க்கலாம். இதுக்கு ஒரு கண்ட்ரோலர் தேவை. நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்காக. அடுத்து ஒரு டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே எதுக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ணுறோம், இன்னும் எவ்வளோ டைம் ரிமைனிங்காக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. வெறும் டிஸ்பிளே மட்டும் போதாது, நமக்கு ஏதாவது சவுண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு டிவைஸ், அதாவது ஒரு பஸ்ஸர் மாதிரி இல்லை ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஏதாவது ஒரு எலிமெண்ட் தேவை. என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த கண்ட்ரோலரை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அதுக்கு நமக்கு கொஞ்சம் ஸ்விட்சஸ் தேவை. அதுக்காக ஸ்விட்ச். இப்போது இது ரியலான காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுதான் அந்த ரியல் காம்பனன்ட்ஸ். இந்த ஆர்டினோ தான் கண்ட்ரோலர், ஒரு பஸ்ஸர், இந்த OLED டிஸ்பிளே அண்ட் புஷ் பட்டன்ஸ். இந்த காம்பனண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் அங்கேயே போய் வாங்கினீங்கன்னா சீப்பாகவும் 10 days ரிட்டனும் இருக்குது. இப்போது ஒன்றுனா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆர்டினோ நேனோவுக்கும் OLEDக்கும் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது. இதில் இருக்க ஃபஸ்ட் பின் கிரவுண்டு கூடியும் VCC ஆர்டினோட 5 volt கிடை கொடுத்துருங்க. SCLனா சீரியல் கிளாக், அன்லாக் பின் 5 கூடியும் SCA பின்னை அன்லாக் பின் 4 கூடியும் கொடுத்துருங்க. அடுத்து நம்ம பட்டன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பட்டனில் மொத்தமாக 4 லெக் இருக்கும். நம்ம ஏதாவது 2 சைடில் இருக்க லெக்கை மட்டும் எடுத்துப்போம். ஒரு பின்னை கிரவுண்ட்லேயும் இன்னொரு பின்னை ஏதாவது டிஜிட்டல் பின் கூடயும் கொடுத்துருங்க. நான் 3, 8 அப்படின்ற 2 டிஜிட்டல் பின் எடுத்திருக்கேன். இப்போது இதெல்லாம் ஒரு PCB எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஒரு மேஜிக் ஷோ. 3, 2, 1 the PCB is ready. இப்போது இந்த PCB எப்படி செய்கிறதுக்கான ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் இருக்குது. நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெருசாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா காம்பனண்ட்டையும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அசம்பிள் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இது நான் எதுக்காக ஒயர் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம இதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வைக்க போகிறோம். அதனால் உள்ளே சுவிட்ச் தான் நமக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிப்போம். அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு ஃபெவிக்விக் வச்சு இந்த பட்டன்ஸை 2 கார்னரில் ஒட்டிடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே கூட பட்டன்ஸ் வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஆனால் இது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி இருக்க சர்க்யூட் தண்ணி பட்டுச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட்டாக வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஒரு பாக்ஸில் போட்டிருக்கேன். இப்போது நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. இப்போது அடுத்ததாக நம்ம கோடிங் வேலைக்குள்ளே போகலாம். கோடிங் பண்ணால் தான் இந்த ஆர்டினோ நேனோ ஒர்க் ஆகும். ஃபஸ்ட் நம்ம லேப்டாப் எடுத்து என்ன எக்ஸசைஸ்லாம் வீட்லேயே பண்ணலாம் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுப்போம். நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் கிடச்சோடனே அது பேப்பரில் நோட் பண்ணிவிட்டு அதை எவ்வளோ செகண்ட்ஸ் இது பண்ணணும் அப்படின்றது டீட்டெயிலாக நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நமக்கு தேவைப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சிச்சுன்னா நம்ம இந்த லிஸ்ட்டை ஒரு கோடாக மாற்றணும். கம்ப்யூட்டரில் ஆர்டினோ ஐடி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம போன வீடியோவில் பண்ண கம்ப்யூட்டர். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம கோடிங் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கோட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது எல்லா கோடும் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபஸ்ட்டுக்கு ஒரு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சும்மா லோக்கல் வேரியபிள்ஸ், அதாவது இந்த பைனரி ஃபைல்ஸ். இந்த பைனரி ஃபைல்ஸ் எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இமேஜை ஸ்ட்ரெயிட்டாக லோட் பண்ண முடியாது. அதனால அந்த இமேஜை பைனரி ஃபார்மில் இல்லை ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு தான் இதெல்லாம் இன்பில்ட் லைப்ரரிஸ். இதில் நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணனா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் இருக்குது.
எல்லா கோடிங்கும் நம்ம செப்பரேட் ஃபங்க்ஷனில் க்ரியேட் பண்ணுறோம். அதனால் நமக்கு எப்போலாம் சேஞ்ச் பண்ணுமோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து வாய்ட் இன்ட்ரோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரெடி 3 2 1 அப்படின்னு வரும். ரெடி 3 2 1 இந்த ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கிறது தான் கேரக்டர்ஸ், அதான் பிரிண்ட் ஆகும். இந்த 3 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளியர் டிஸ்பிளேனா டிஸ்பிளேயை கிளியர் பண்ணும். அடுத்து கேரக்டர் சைஸும், அடுத்தது கர்சர் எங்கே இருக்கணும் அப்படின்றதையும் சூஸ் பண்ணுறதுக்காக. இந்த வாய்ட் செக்னா பட்டன் ப்ரெஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. இந்த செக் 2வும் அதே வேலையை தான் பார்க்கும். இப்போது அடுத்ததாக வாய்டு டைமர். இந்த டைமர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ டைம் இந்த எக்ஸசைஸ் ரன் பண்ணணும், 30 செகண்ட்ஸ்னால் 30 செகண்ட்ஸ்லேருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த இதுக்காக. இந்த பஸர் டோன்னா பஸர் சவுண்ட் பண்ணும் அப்படின்றது இண்டிகேட் பண்ணுறதுக்காக. மற்றெல்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த EXE அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸோட நேம், அடுத்து N வந்து டைம். அது மாதிரி எல்லா எக்ஸசைஸ்க்கும் நம்ம தனித்தனியாக க்ரியேட் பண்ணியிருப்போம். நீங்கள் வேறு எதாவது எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்விட்ச் கேஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் முடிஞ்சோடனே அடுத்த எக்ஸசைஸ் வர்றதுக்காக தான். இப்போது நான் கோடு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போது நான் இந்த கோடை ஸ்ட்ரைட்டாக அப்லோட் பண்ண வேண்டியது மிச்சம். இப்போது நான் ஸ்ட்ரைட்டாக அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு USB கேபிள் வச்சு ஆர்டினோ நேனோவையும் நம்ம கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ அந்த அப்லோட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா செக் பண்ணிட்டு அப்லோட் ஆகும். இப்போ நமக்கு ஒரே ஒரு வேலை தான். இது ஒர்க் ஆச்சுன்னா நம்ம எக்ஸசைஸ் செஷனாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இப்போது இதில் ஒரு பேட்டரி அட்டாச் பண்ணிடுவோம். அப்போ தான் நம்ம எங்கே வேணால் கன்வீனியன்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பேட்டரிக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் அங்கேயே வாங்கிக்கோங்க. எல்லா பொருளும் டிஸ்கிரிப்ஷன்லேயே வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா எதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா 10 days ரிட்டர்னும் இருக்குது. இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். லைட் எரிஞ்சிருச்சு அப்படின்னா இது ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போது எஸ் இந்த லோகோ வந்துருச்சு, அவ்வளோதான், இது ஒர்க் ஆகுது. இப்போது நம்ம எக்ஸசைஸ் செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது ப்ராஜெக்ட் ஐடியா இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சிவா. குட் பாய்.